நம்ம எல்லாருமே கரெக்டான பாதையில தான் போய்கிட்டு இருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க வாங்குற ப்ராப்பர்ட்டிக்கு எல்லாமே கிளியரா இருக்கா? டிடிஎஸ்பி அப்ரூவல் கிளியரா இருக்கா? இல்ல அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஃபெசிலிட்டி அண்ட் அம்யூனிட்டீஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாமே கரெக்டா இருந்தாலும் அதை டைரக்டா ஓனர் குடுக்குறாங்களா? இல்ல புரோக்கர் குடுக்குறாங்களா? கொஞ்சமாச்சும் நம்ம யோசிச்சு பார்க்குறோமா? சரி ப்ராப்பர்ட்டி கிடைக்குது. நம்ம இருக்கிற பிஸில வந்து ப்ராப்பர்ட்டி கிடைச்சா போதும். அது கம்மியான ரேட்டுக்கு எங்க கிடைச்சா நம்மளுக்கு என்ன? வாங்கி போட்டுருவோம். ஆனா வந்து அதை பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாளையில பார்த்தீங்கன்னா வந்து லீகல் வந்து டாக்குமெண்ட்ஸோட ப்ராப்ளம்ஸ் ஓனர் கிடையாது. இது நாங்க புரோக்கரை வச்சு பண்ணோம். அப்படி மாதிரி நிறைய டென்ஷனுக்காக நம்ம போய் டென்ஷனாவே இருக்கும். ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வாங்குறோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு பக்கத்துல உள்ள எல்லா ஃபெசிலிட்டிஸும் கரெக்டா இருக்கா, ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கா அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும். ஸோ நம்ம எடுத்தோன்னே வாங்கக்கூடாது. ஸோ வந்து அதுக்காக தான் உங்களுக்காகவே வந்து இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை நான் வந்து பெஸ்ட்டாக கொண்டு வந்திருக்கேன். ஸோ நீங்க சப்போர்ட் பண்ற விதமா அதுக்கெல்லாம் முன்னாடி வெல்கம் டு ஜே ப்ராப்பர்ட்டிஸ். நீங்க சப்போர்ட் பண்ற விதமா நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜை இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. உங்க சப்போர்ட்டையும் கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்பதான் என்னால உங்களுக்கு புது புது ப்ராப்பர்ட்டி வீடியோஸ் இந்த மாதிரி வந்து எல்லாமே கிளியரா இருக்கிற மாதிரி என்னால கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். வாங்க இப்ப நம்ம ப்ராப்பர்ட்டியை பத்தரலாம் வாங்க. இப்போ எல்லாருமே வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, தங்க விலையெல்லாம் ஏறி போச்சுன்னு சொல்றாங்க. எங்கங்க ஏறினுச்சு? ஸோ தங்க விலை வந்தா ஏறினாலும் ஏறாம இருந்தாலுமே வந்து அது வந்து ரெண்டுமே ஒரே ரேட்டா தாங்க இருக்கும். ஸோ குறையும் குறையாது, ரெண்டுமே அப்படிதான் இருக்கும். ஆனா ஒரு ப்ராப்பர்ட்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து கண்டிப்பா சொல்றேன், இன்னைக்கு ஒரு ரேட் இருந்துச்சுன்னா நாளைக்கு நாளை மறுநாள் இந்த மாதிரி டே பை டேயா வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிங்கிறது ரேட் கூடிக்கிட்டே தாங்க போகும். கண்டிப்பா வந்து அதுல காம்ப்ரமைஸே ஆக மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி எல்லாம் வந்து ரேட் அதிகமாக தான் ஆகும். தங்கமும் ப்ராப்பர்ட்டியும் ஒண்ணு கிடையவே கிடையாது. ரெண்டையும் கம்பேர் பண்ணாதீங்க. ஒரு தங்கம் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா வந்து சேமிக்கணும்னு தான் நீங்க தங்கம் வாங்குவீங்க. ஆனா அந்த தங்கம் வாங்குறப்ப சேமிக்கவே முடியாதுங்க. ஆனா ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்க வாங்குறீங்கன்னா எப்பயா இருந்தாலுமே அது வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். ஏன்னா வந்து ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஒரு கோல்டு ஆப்பர்ச்சுனிட்டி தான் ப்ராப்பர்ட்டிங்கிறது. ஸோ வந்து தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க கோல்ட்ல போடுறதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியில நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டே கொடுக்கும். அதுவும் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி, ஃபெசிலிட்டியும் வந்து சூப்பரா இருக்கும். அண்ட் கம்யூனிட்டிஸ்ல இருந்து ஃபெசிலிட்டிஸ் டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து எல்லாமே கிளியரா இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டி வந்து மெயின் லொகேஷன்ல இருக்கு அண்ட் வந்து ரொம்பவே வந்து அஃபோர்டபுளான பிரைஸ்க்கு கிடைக்குதுன்னா எதுக்குங்க வெயிட் பண்றீங்க? உடனே உங்க பேர்ல வாங்கிக்கோங்க. நம்ம கோல்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோமா இல்ல ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோமான்னு பாத்தீங்கன்னா கோல்டு என்னைக்கா இருந்தாலும் நம்மளுக்கு கை கொடுக்காதுங்க. ஆனா ப்ராப்பர்ட்டி என்னைக்கா இருந்தாலுமே கை கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன், இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்க வந்து நேர்ல வந்து சைட் விசிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். நீங்க ப்ராப்பர்ட்டி அப்படியே பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லொகேஷன் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அதாவது குடுவாஞ்சேரி டு நெல்லிக்குப்பம் போற வழியில தாங்க, அதாவது காயராமடி ஜங்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சைடு நீங்க வந்து ஸ்ட்ரைட்டா போகாம வந்து ரைட் சைடு வந்தீங்க அப்படின்னா கன்னிவாக்கம் வில்லேஜ்ல தான் நம்ம நின்னுகிட்டு இருக்கோம். ஸோ இங்க இருந்து கன்னிவாக்கம் பஸ் ஸ்டாப்புமே வந்து ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ்ல நீங்க ஈஸியாவே நீங்க ரீச் பண்ணிடலாம். வந்து ரொம்பவே மெயின் லொகேஷனா இருக்கிறனால வந்து ப்ராப்பர்ட்டியோட ரேட்லாம் வந்து தாறுமாறலாம் இல்லைங்க. ரொம்பவே அஃபோர்டபுளான பிரைஸ்க்கு அதாவது இதை வந்து டைரக்டா ஓனரே சேல் பண்றதுனால ரொம்பவே கம்மியா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு பாத்தீங்கன்னா டிடிஎஸ்பி அப்ரூவல் அண்ட் ரேரா ரெண்டு அப்ரூவலுமே இதுக்கு வந்து ரெடியா இருக்கா. அதாவது இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி பாத்தீங்க அப்படின்னா வந்து ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி வந்து 23 ஃபீட் ரோட்டுக்கு மேலே அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி அதாவது 4 ஃபிளாட் உங்களுக்கு அவைலபிளா இருக்குன்னு சொன்னேன்ல, இதுதான் நம்மளோட ஃபிளாட். ஸோ வந்து உங்களுக்கு மினிமம் பாத்தீங்கன்னா 1550 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மேக்ஸிமம் உங்களுக்கு 1646 ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமே இந்த ஒரு ஃபிளாட், அதாவது டோட்டலா பாத்தீங்கன்னா 6426 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து அதாவது ரெடியா இருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைட்ல உங்களுக்கு ஃபுல்லாவே உங்களுக்கு தெரியும், இது ஃபுல்லாவே வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க. அதாவது ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு நடுவுல தான் நம்ம நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து ஒரு இபி ஃபெசிலிட்டி அண்ட் ரோட் ஃபெசிலிட்டி அண்ட் வாட்டர் ஃபெசிலிட்டி இந்த மாதிரி ஏதாவது லீகல் அதாவது இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வருமான்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. ஏன்னா இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்க பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு வந்து தனித்தனியாவே உங்களுக்கு வந்து கல்லுல இருந்து எல்லாமே தனித்தனியாவே அதாவது இது மென்ஷன் பண்ணியே காமிச்சிருப்பாங்க உங்களுக்கு. இந்த பாத்தீங்களா, இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்துலயே தான் எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கு. ஸோ ரெசிடென்ஷியல் ஏரியால இருக்கிறனால உங்களுக்கு எந்த ஒரு குழப்பமுமே வேணாம், ரெடியா இருக்கு ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கான ஒர்க். அதாவது உங்களுக்கான இந்த ஒரு ஃபிளாட் நம்பர் மட்டும் புக் பண்ணிட்டு உடனே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆரம்பிங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கு. அதாவது மெயின் லொகேஷனா இருந்தாலும் ரெசிடென்ஷியல் ஏரியா நான் சொல்றேன் இல்லையா, ஸோ ரொம்பவே அதாவது பிரீமியம் லொகேஷன் தாங்க இது நான் சொல்லணும். பிரீமியம் கன்னிவாக்கம் லொகேஷன் போது நீங்களே தெரிஞ்சிருக்கும். ஸோ ரொம்பவே பிரீமியமா இருக்கு. தயவு செஞ்சு இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ஒரு வீடியோவை நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ரொம்பவே சூப்பரா கொடுத்துருக்காங்க, அதனால தான் சொல்றேன். அந்த அப்ரூவல் வந்து டிடிசிபி நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டிடிசிபி ரேர், அந்த ரெண்டு அப்ரூவலுமே அவைலபிளா இருக்கு. அண்ட் ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு நடுவுல தான் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா வந்து அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீங்க வந்து சைட் விசிட் பண்ணி பார்த்தாதான் அதோட ரியல் ஃபீலை வந்து உங்களால ஃபீல் பண்ண முடியுங்க. என்ன பண்ணி ஒரு இடத்துல நிக்கிற ப்ராப்பர்ட்டி ஒரு இடத்துல இருக்கு, நாங்க எப்படிப்பா நம்பி வரது அப்படிலாம் கேட்பீங்க. நான் காட்டுற ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியுமே நான் அந்த இடத்துக்கு போயிட்டு சைட் விசிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோவா எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ நான் எடுத்தோன்னே ஒரு ப்ராப்பர்ட்டியை எடுத்து ஷேர் பண்ண கிடையாது. அண்ட் வந்து இந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு
ப்ராப்பர்ட்டிக்கு ரொம்பவே அஃபோர்டபுளான பிரைஸ்னு சொன்னேன். அதாவது இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ரேட் பியர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வெறும் 2850 ரூபாய்க்கு மட்டும் தாங்க தராங்க. ஆனா வந்து இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி மெயின் லொகேஷன்ல இருந்தாலும் வெறும் 2850 ரூபாய்க்கு தராங்கன்னா உங்களால நம்ப முடியுதா? தயவு செஞ்சு இந்த சான்ஸ், அதாவது இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடவே பண்ணாத. நேர்ல வந்து சைட் விசிட் பண்ணி பாருங்க. கீழே தெரிய நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு கால் ஆர் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணி உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து புக் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் உடனே ஆரம்பிச்சிருங்க. அண்ட் வந்து உங்களுக்கு எங்கேயாச்சும் ப்ராப்பர்ட்டி தேவைப்படா கூட அதே நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி வீடியோட மறுபடியும் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அண்ட் மறந்துடாதீங்க, உங்க சப்போர்ட் இதே மாதிரி தொடர்ந்து எனக்கு வேணும். அதுக்கு தான் சொல்றேன், நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கோங்க. பை பை.